மக்களே, தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் சரி, ஆனால் இங்கே இருக்கிற பல கொடூரம் செய்கிறவங்களும் மாற மாட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த வருஷம் தான் விளாத்திக்குளம் அந்த 17 வயசு சிறுமிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் கோவையில் 10 வயது சிறுமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்குது. அதுலேயும் வேற யாரும் இல்லை, பக்கத்து வீட்டிலேயே இருந்த நபர் தான் அந்த ஒரு பெரிய கொடூரத்தை பண்ணியிருக்கிறார். அவரை இன்னைக்கு கைது செய்து நீதிமன்ற காவலில் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், குற்றவாளிக்கு தண்டனை வேண்டும்ன்ற மாதிரி தீவிரமா பொதுமக்களும் அந்த குடும்பத்தினரும் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி என்ன நடந்திருக்குது அப்படின்ற தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் சரி, பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக மே 21 வேலைக்கிழமை கரெக்டாக அந்த சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டாண்ட விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, சூலூர் அந்த ஏரியாவில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெட்டில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது சடனாக வந்து அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு. அம்மா வந்து குழந்தையை தேடுறாங்க. குழந்தை காணும். என்னடா இது, குழந்தை இங்கிருந்து குழந்தை எங்கடா காணாம போச்சுன்ற மாதிரி தேடுறாங்க. ஸோ இப்போ ஒரு குழந்தை காணனா என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கம் இல்லை ஏதாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களான்ற மாதிரி சுற்றி தேடுவாங்க இல்லையா? அப்படி எல்லா இடத்துலையும் சுற்றி தேடுறாங்க. அந்த குழந்தை கிடைக்கல. ஸோ குழந்தை கிடைக்கலன்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸும் வந்து தேடுதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபடாமலாம் இல்லை, ஈடுபட்டிருக்காங்க. இப்படி தேடுதல் முயற்சியில் ஈடுபடும் போது கிட்டத்தட்ட தேடுறாங்க. போலீஸுக்கும் அந்த குழந்தைய கிடைக்கல. இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு குழந்தை இறந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பதட்டமும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படி ஒரு பக்கம் இருக்குது. ஸோ போலீஸும் வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சு தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இது மறுநாள் ஆகுது. கிட்டத்தட்ட இவங்க கால் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு காணாமல் போனது வந்து 5-5:30 மணிலேருந்து காணாமல் போயிட்டு தேடுதல் முயற்சிலாம் இது பண்ணிட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. ஸோ இவங்க இந்த சிசிடிவி கேமரா இதெல்லாம் ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணுவோன்ற மாதிரி தீவிரமாக ஒரு பக்கம் போலீஸாரும் அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் சாயந்தரம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தகவல் கிடைக்குது. என்னம்மா, கண்ணம்பாளையம் குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணம்பாளையம் குளம் அதுக்கு பக்கத்தில் ஒரு முட்போதர் இருக்குது. அந்த முட்போதரில் ஒரு சிறுமியோட உடல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்ற ஒரு தகவல் வந்து போலீஸாருக்கு கிடைக்குது. அங்கே போய் பார்த்தா இந்த குழந்தைய தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை தான் அந்த உடல் அப்படின்ற தகவல் கிடைச்சோடனே எல்லாருமே ஒன்றும் பதட்டம் ஆயிட்டாங்க, இதுவாயிட்டாங்க. ஏன்னா குழந்தை திரும்ப கிடைச்சிடாதா, உயிரோடு இருந்துட மாட்டாங்களான்ற ஏக்கம் தான் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு. கடைசியில் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னே எப்படி ஏற்றுக்க முடியும், அதை எப்படி அக்செப்ட் பண்ணி இது பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். கஷ்டம். ஒரு அம்மாவா அங்கே இருக்கவங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருந்திருக்குன்னு பாருங்க. அதை உடனே போலீஸார் வந்து அதை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த உடலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா. இன்னொரு பக்கம் வந்து இதை தெரிஞ்ச உடனே அந்த வீட்டார் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போராட்டத்தில் பயங்கரமான ஒரு போராட்டம். சிங்கானால ஒரு இஎஸ்ஐ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே பெரிய ஒரு வழி இருக்குது, ரோடு. அந்த ரோட்ல உட்காந்து தீவிரமான போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போராட்டம் கண்டிப்பா இப்போ இந்த கொலை பண்ணவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், தக்க நடவடிக்கை கொடுக்கும் வரை நாங்கள் போராடி தான் இருப்போம், இந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், தண்டனை கொடுத்தே ஆகணும், தண்டனை கிடைச்சே ஆகணும், அதை வரையும் நாங்கள் இது பண்ண மாட்டோன்ற மாதிரி போராட்டம் வெடிக்குது. போராட்டம் வெடிச்ச உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. அங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடும் போதும் அங்க கலையிற மாதிரி தெரில, எப்படி மக்கள் கலையிற மாதிரி தெரில. என்னங்க இது இப்படி நடக்குது, அதெல்லாம் விட்டு போக முடியாதுங்க, எங்களுக்கு கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாகணுன்ற மாதிரி போலீஸார் ட்ரை பண்றாங்க கலையில. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த தொகுதியோட எம்எல்ஏ இருப்பார் இல்லையா, தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏ வராரு சுகுமார், அவரும் வந்து பேச்சுவார்த்தையை ட்ரை பண்றாரு, பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இவங்க தப்பு பண்ணவனுக்கு தக்க நடவடிக்கை கொடுக்கப்படும், அது கண்டிப்பா நடந்தே தீரும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காத அளவுக்கு பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி அவரும் அந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்குறாரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி எம்எல்ஏவும் அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஓகே, ஆனா அப்படி கொடுத்தாலுமே அங்கிருந்து போராட்டத்துல மக்கள் வந்து கலையிற மாதிரியே தெரியல, தீவிரமா போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, குற்றவாளி யாரு அப்படின்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் செக் பண்ணும்போது டப்புன்னு ஒரு ஆதாரம் கிடைக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த குழந்தை
அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது இன்னொரு நபர் கூட பைக்ல போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுட்டேஜ் வருது. அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிற நபர் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நபர் தான் கார்த்தி. 33 வயசான கார்த்தி கூட தான் அந்த பொண்ணு பைக்ல போயிருக்காங்க. ஏதோ சாக்லேட் வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்ற மாதிரி அந்த குழந்தைய கூட்டு போயிருக்காரு போல. கூட்டு போயிட்டு அந்த குழந்தைய ரிட்டர்ன் எடுத்துட்டு வரல. இவர் இப்படி கூட்டு போயிட்டு இந்த விஷயம் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டு போறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண போன இடத்துல தான் அவர் தப்பிக்க முயற்சி பண்ணி அங்க மேல இருந்து ஒரு பில்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் காலில் முறிவு ஏற்பட்டிருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் எடுத்துட்டு போய் கோவை அரசு மருத்துவமனையில இது ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. இது கூடவே சேர்த்து இன்னொரு நபரையுமே கைது பண்ணியிருக்காங்க. மோகன்ராஜ் அப்படின்ற நபர். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றம் பண்ணவருக்கு நெருங்கிய நண்பர் தான். இவருக்கும் அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காருன்றது தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சின்றதுமே அவர் வெளிப்படையா சொல்லாம இதெல்லாம் பண்ணாம குழந்தையா இருந்திருக்கிறார் அப்படின்றதால அவரை கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் எடுத்துட்டு போகும்போது ஒரு ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய நான் எதுவுமே பண்ணலங்கன்னு பேசுறாங்க. அது பண்ணலன்னு பேசினாலும் குற்றம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த குற்றம் நடந்ததை நீங்க வெளிப்படையா வந்து ஓப்பனா சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. நீங்க அதை சொல்லாம மறைக்கும் போது நீங்களும் குற்றத்தில் ஈடுபடுத்தாததாக கணக்கெடுக்கப்படும் அப்படின்றது தான் பாயிண்ட். அவரையும் எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்குதா, நடந்த உடனே என்ன பண்றாங்க, ஐஜி மேற்கு மண்டல ஐஜி ரம்யா அவர்கள் விரைந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. ஏன்னா அந்த குழந்தையோட உடல் மாடிச்சு, இப்ப தீவிரமா போராட்டம் நடக்குது, சிக்கிட்டாங்கன்னும் போது இன்னொரு பக்கம் ஐஜி வராங்க. ஐஜி வந்து பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. குறிப்பா அந்த ஃபேமிலி கூடயும் அந்த போராட்டம் நடக்கிற இடத்துலயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இல்லம்மா இது பண்ணலாமா, இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையா உட்காந்து பேசுறாங்க. ஏன்னா இப்ப அந்த போராட்டத்தை நிறுத்தணும், அடுத்த மைண்டுக்கு போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயத்தான் சொல்றாங்க. குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, அது சீக்கிரமா கொடுத்தே ஆகணும் ஒண்ணு, இல்ல அந்த குற்றவாளி எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றத அங்க இருக்கிற எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஐஜி ரம்யா வந்து இல்ல எங்களால படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதைத்தான் நாங்க எடுப்போம், இதை தான் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க அழுத்தம் திருத்தமா அதை சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், நீங்க இப்படி சொல்லி அவர் எடுத்துட்டு போய் ஜெயில போயிட்டு அவர் நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார், அதெல்லாம் நாங்க ஒத்துக்க விரும்ப மாட்டோம். எங்களுக்கு எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, பொதுமக்கள் கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அவருக்கு வந்து தூக்கு தண்டனை இதுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல தீவிரமா இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது மரண தண்டனை இல்லை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி. அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பாயிண்ட்ல சுமூகமா ட்ரை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல என்னன்னா, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம தவிர்க்கிறோம்னா, நான் அப்பத்துல இருந்து சொன்னதுதான் மக்களே, தப்பு நடக்கக்கூடாதுன்னா சட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருந்திருக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த தப்பு பண்ணா பயம் வரணும் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் இந்த தப்பே பண்ண தோணாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலன்னா இந்த மாதிரி அநியாயங்களும் இந்த மாதிரி கொடூரங்களும் நாட்டுல நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். அது என்னதான் நம்ம புதுசா முயற்சி பண்ணாலுமே சரி, அது எப்படியாவது அக்கம் பாருங்க, பக்கத்துல இருந்த நபர் தான், பக்கத்துல இருந்த நபர்கள் தெரிஞ்சவங்க தானே அப்படின்றவங்க தான் இந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நிறுத்த முடியாது. தக்க நடவடிக்கைகள், கொடூரமான தண்டனைகள் வந்தால் மட்டுமே இங்க தப்புகள் குறையும், பயம் வரும். அந்த பயத்தை உண்டாக்கலன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல குறிப்பா இந்த கார்த்தின்ற நபர் இருக்காரு இல்லையா, 25 நாளுக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாக்கே வந்திருக்கிறாரு. அவர் தஞ்சாவூரை சேர்ந்த நபர். இன்னொரு பக்கம் தஞ்சாவூர்ல நாகப்பட்டினத்தை சேர்ந்த நபர் மோகன்ராஜ்ன்றவர் தஞ்சாவூரை சேர்ந்த நபர். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கூலி தொழிலாளிகள் தான். 10 வருஷமா இங்க இருந்திருக்கிறாங்க போல அக்கம் பக்கத்துல. இப்படி தெரிஞ்ச நபர் கூட போய் எந்த நிலைமை ஆயிருக்குதுன்னு பாத்தீங்களா. இப்ப அந்த போன உயிர் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி வரையும் பாத்தீங்கன்னா இவங்க நீதிமன்ற காவல்ல தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவோட இன்னொரு எம்எல்ஏ அவருமே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாரு போல இருக்கு. ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே கூடாது, நடக்கவே விடாத வகையில் எங்க ஆட்சி இருந்திருக்கும், அதை முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரு, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது ஏத்துக்க முடியாத ஒரு துயரமா இருக்குன்ற மாதிரி ரெண்டாவது இந்த ஏரியாவிலே சேர்ந்து இந்த பக்கத்து ஏரியாவே சேர்ந்த கோவை தெற்கு மேற்குன்னு இருக்கும் இல்லையா, அதை சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏவும் போயிட்டு அங்க நின்று இருக்கிறாரு. அதை அவர் பேசும்போதே அவரை ஃபீல் பண்ணி எமோஷனலா பேசின தருணங்கள் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, உடனே என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சிகள், இப்ப ஆளும் கட்சி வந்து தாவேகா, எதிர்கட்சி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. டிடிவி தினகரன்ல இருந்து, எடப்பாடி பழனிசாமியில இருந்து, உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே இந்த விமர்சனத்தை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எக்ஸாக்ட்லி அரசியல நடக்கிறது தான்.
இப்ப ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு பண்ணா எதிர்கட்சிகள் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க தான். இது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது. ஆனா இதுல என்னன்னா 24 மணி நேரத்துல தகுந்த நடவடிக்கைகள் நாங்க எடுத்திருக்கோன்ற மாதிரி போலீஸ் அடிப்படையில சொல்லியிருந்தாலுமே தாவேக என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கை என்ன அப்படின்றத நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூரம் சம்பவம் மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயலை நம்ம சமூகத்தில் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கார். தங்கள் உயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுக்கு என் ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரிவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டத்தோட ரிப்போர்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த கழுத்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அதை டீட்டெயில் ரிப்போர்ட் வந்தாதான் எங்களாலையும் சொல்ல முடியும் அப்படின்றத ஐஜி ரம்யாவுமே சொல்லியிருக்காங்க. பட் இவங்க 2 பேருமே போஸ்கோ, ஸோ அந்த போஸ்கோ கேஸ்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்லாம் வந்தாதான் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல குறிப்பா அந்த கார்த்தின்ற ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அந்த குற்றவாளி எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காருன்னு பாருங்க. குழந்தைய கடத்திட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு குழந்தை காணும் போது தேட போயிருக்கிறார் கூட சேர்ந்து. இப்ப எப்படின்னா அதே இடத்துல இருந்து தேடும் போது பாத்தீங்கன்னா அவர் மேல சந்தேகம் ஏற்படுத்தாது இல்லையா, அந்த சந்தேகத்தையும் வர வைக்க கூடாதுன்றதுக்காகவே கூடவே உட்காந்து போலீஸ் விசாரிக்கும் போது அந்த விசாரணைகள்லாம் அப்படியே அவங்க கூட அப்படியே இது இப்படின்ற மாதிரி பேசி எஸ்கேப் ஆகிறதுக்கான ரூட்டுமே வேலையை பார்த்துருக்கிறாரு. அந்த சிசிடிவி கிடைக்கலன்னா அவர் அழகா இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான அனைத்து வேலைகளையும் இவர் பார்த்திருப்பாருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அழகா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாரு மக்களே. இது போலீஸ் விசாரணையில இவங்க சொல்லியிருந்தாங்க, ஐஜி ரம்யா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்ன்றதான் சொல்ல முடியும். இப்போ முதற்கட்ட விசாரணை தான் இருக்கு. அவர் மேல இதுக்கு முன்னாடி எந்த கேசஸும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பட் எங்களால என்ன முடியுமோ, இந்த சட்டத்தின் அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் எங்களால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்றோம், பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், அதை பண்ணியே தீருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியுமே கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு திரும்ப நான் சொல்றேன், சட்டங்கள் தீவிரமாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத நம்மளால பாக்குறோம். இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு சம்பவமும் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பொண்ணுக்கு அனஸ்தீசியா அதிகமாக கொடுத்து அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்ற மாதிரி இன்னொரு இடத்துல தீவிரமான போராட்டங்கள் நடக்குது. அந்த இடத்துலையும் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் இப்பதான் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 15-20 டேஸ் கூட ஆகலை. இவங்களுக்கும் குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்தாதான் அடுத்தடுத்த ஆக்ஷன் பண்ண முடியும். எடுத்த உடனே இவங்க பண்ணலன்ற மாதிரி எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க தான். ஆனா அவங்களுக்கான டைம் ஸ்பேஸும் இதெல்லாம் கொடுத்தாதான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். டைம் ஸ்பேஸே கொடுக்காம இது இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களாலையும் பண்ண முடியும். ஏன்னா வந்திருக்கிறது புதிய கவர்மெண்ட். அந்த புதிய கவர்மெண்ட் சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிஞ்சுறதுக்கே டைம் எடுக்கும். அந்த டைம் எடுத்துட்டு பண்ற விஷயங்களை கரெக்டா சூப்பரா மக்களுக்கு தேவையான இந்த மாதிரி குற்றங்கள் குறைய, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காத வகையில எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ அவங்களும் 24 மணி நேரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிக்காமலாம் இல்லை. பட் இருந்தாலும் என்ன, அதுக்கான அவகாசம் அவங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றது ஒரு விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் சொல்ல முடியும். உங்களுடைய கருத்து என்ன, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.